எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரக்கில் லீஃப் ஸ்ப்ரிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல லீஃப் ஸ்ப்ரிங்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த லாரிகளில் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா அந்த டயர் பக்கத்தில் ஒரு கம்பிகளால் லீஃப் வடிவத்தில் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சு போல்ட்டு போட்டு ஆக்சிலோட ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த நம்ம ட்ரக்கில் நிறையா வெயிட் ஏற்றுறோம்ல, நிறையா லோடு ஏற்றும் போது அந்த லோடு அதனால் ட்ரக்கில் கீழே அழுத்தம் அதிகமாகாமல் அந்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த லீஃப் ஸ்ப்ரிங் பயன்படுதுங்க. நம்ம அதிகமான லோடு ஏற்றும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லீஃப் ஸ்ப்ரிங் வளைஞ்சி அதோட அதிர்வுகளை குறைச்சிரும். அதோட சுமை எதையை தாங்கவும் உதவுகிறது. அப்புறம் சாலையில் சீரான ஓட்டம் தருகிறது நம்மளுக்கு இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு. சஸ்பென்ஷன் வேலை செய்தல் மூலம் அதிர்வுகளை குறைக்கிறதுங்க இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு. இதோட சைடில் இதோட பக்கத்தில் சஸ்பென்ஷன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மாட்டி வச்சுருக்கறனால அதோட வைப்ரேஷனை எல்லாம் இது குறைச்சிருது. லீஃப் ஸ்ப்ரிங்கில் என்னென்ன மாதிரி பாகங்கள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் லீஃப்னு ஒன்று இருக்கும். அப்புறம் செகண்டரி லீஃப்னு ஒன்று இருக்கும். சென்ட்ரல் போல்ட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும். யூ போல்ட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும். சேக்கிள்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதிகள்லாம் இந்த பகுதி என்னென்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சென்ட்ரல் போல்ட் இருக்குல்ல, அது அனைத்து இலைகளையும் ஒரே இடத்தில் கூட்டுறதுக்கு பயன்படுது. அப்புறம் யூ போல்ட் இருக்குல்ல, அது லீஃப் ஸ்ப்ரிங்கை ஆக்சிலுடன் கட்டி கொள்கிறது. அதுக்கு தான் இந்த யூ போல்ட்டை பயன்படுத்துகிறோம். சேக்கிள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, சஸ்பென்ஷன் இயக்கத்தின் போது பின்பக்க இயக்கத்தை அனுமதிக்கும் ஒரு இதுக்காக தான் நம்ம சேக்கிளை பயன்படுத்துகிறோம். எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கில் சுமை ஏற்றும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுமையை நேரடியாக லீஃப் ஸ்ப்ரிங்கில் மேல் அழுத்தமாக வருகிறது. இந்த அழுத்தம் ஓரளவுக்கு வளைந்து அதிர்வுகளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு. அப்புறம் நம்ம வண்டியை ஓட்டும் போது சாலைகளில் குழி அதிர்வுகள் வந்தால் லீஃப் ஸ்ப்ரிங்கில் பரவுவதாக இருக்கும். அது நேராக லீஃப் ஸ்ப்ரிங்கில் தான் போய் பரவும். அப்புறம்தான் மேலே வரும். அது லீஃப் ஸ்ப்ரிங்கு அதை தாண்டி வர விடாமல் அந்த அதிர்வுகளை குறைச்சி விட்ரும். அதனால் நமக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்தளவுக்கு குலுங்கல் தெரியாது. அதே மாதிரி அந்த லீஃப் ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளுக்கும் தனித்தனியாக நெகிழும் திறன் உள்ளது. அதனால் அதிர்வுகள் குறைகின்றன. சரிங்களா? அப்புறம் வாகனம் மீண்டும் நேராக ஓடும்போது அதன் பழைய நிலையில் திரும்பும் அந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு. இதில் என்னெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னா, இது நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லீஃப் பிளவு வளைவு ஏதாவது உள்ளதான்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் சென்ட்ரல் போல்ட்டு ஏதாவது உரசலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இலைகள் சிதறுவதற்கான காரணம் இருக்குது. யூ போல்ட் தளர்ந்ததா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஷாஃப்ட் மற்றும் ஆக்சில் பிரச்சனை உருவாகும். இதனால் ஏதாவது சத்தம் கிறுக்கிறு அப்படின்னு ஏதாவது சத்தம் ஏதாவது வந்ததுன்னா சேக்கிள் அல்லது லீப்புகளுக்கு இடையில் தேய்மை இருக்குன்னு அர்த்தம். தேஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். சத்தம் வருதுன்னா தேஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இதை எப்படி பராமரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000-20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம கிரீஸ் வைக்கிறது நல்லது. அப்புறம் லீப்பை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அப்பப்போ மண் தூசி தட்டாமல் வைக்க வேண்டும். அதில் ரொம்ப இந்த லாரியோட கெப்பாசிட்டிக்கு மீறி ரொம்ப அழுத்தமாக நம்ம சுமை ஏற்ற வேண்டாம். அப்படி ஏற்றினாலும் லீஃப் ஸ்ப்ரிங் உடைந்து விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த யூ போல்ட் இருக்குல்ல, அதோட டார்க் நம்ம சரி பார்த்துக்கிடணும். யூ போல்ட்டு டார்க்கானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க்குங்கிறது என்னென்னா, டார்க் என்பது ஒரு நட்டு எவ்வளோ பலத்துடன் இருக்கப்பட்டுள்ளது என்பதை கூறும் ஒரு அளவு தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதை பொதுவாக நியூட்டன் மீட்டர் அல்லது FT to LB ஃபுட் பவுண்ட்
என்ற அளவுகளில் அளக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்குமே நன்றி.